வணக்கம், நான் முரளி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் 2020 கேட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸ் தான். இது பார்ட் 9. வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. Certain sum amounts to 2,91,600 in 2 years and 3,14,928 in 3 years on a compound interest annually. How much will the simple interest on a 40,000 at a same rate for 2 years? ஓகே, ஸோ இங்கே நமக்கு ரெண்டு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா நம்ம இதை வச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ நான் 3 இயர்ஸுக்கான அமௌண்ட் எடுத்துக்கிறேன். 3,14,928. ஸோ இதோட ஃபார்முலா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் 1 + r/100. ஸோ டோட்டலாக 3 இயர்ஸுக்கான அமௌண்ட் இது. அதே மாதிரி 2 இயர்ஸுக்கான அமௌண்ட்டு 1 + r/100 ஹோல் ஸ்கொயர். ஸோ அமௌண்ட் 291,600. இப்போ நான் இந்த ரெண்டையும் நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ அப்போ பிபி கேன்சல். அப்போ இதில் 3 பார்ட் இருக்குது, இதில் 2 பார்ட் இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு மேலே 1 + r/100 தான் பேலன்ஸ் இருக்கும். இப்போ நான் இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஸோ இதை நம்ம 9 டேபிள் அடிக்கலாமா? ஸோ 9 டேபிள் அடித்தா 3,6,4,5,0. ஸோ அதே மாதிரி இதை 9 டேபிள் அடித்தா 3,9,3,6,6. ஸோ இது வரும். இப்போ நான் இங்கே 1 இருக்குல்ல, 1 + r. ஸோ இந்த 1 உள்ளே கொண்டு வந்தால் அப்போ இந்த 3,966லேருந்து 3,640 மைனஸ் பண்ணால் நமக்கு r/100 வரும். ஸோ அதை வச்சு நம்ம கேன்சல் பண்ணி ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணுறப்ப நமக்கு 6,1,9,2. ஸோ அப்போ இந்த 2,916ன்றது இதோட 10%. ஸோ அதான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2,916 டிவைட் பை, ஸோ நம்ம கேன்சல் பண்ண வேல்யூ தான் அதணும் 3,6,4,5,0 ஈக்குவல் டு r/100. ஸோ 0 0 கேன்சல். 2,729. ஸோ இந்த 2 மேலே மல்டிப்ளை ஆகும். இந்த 729 2,916ஓட. ஸோ 9ல் யூனிட் 0 வரணும்னா 6 வரணும்னா 4 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2,916 கிடைக்கிது. ஸோ 2 × 2 8% தான் நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2 இயர்ஸுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்போ 8 × 2 16. 16 × 4 64. ஸோ 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 6,400 தான் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Boat goes 24 km upstream and 33 km downstream in 6 hours. In the same time, it can go 36 km upstream and 22 km downstream. How much time will it take to go to the 36 km upstream and 44 km downstream? ஸோ அப்ஸ்ட்ரீம்னா என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு ஃபார்முலா வரும். ஸோ இது ஸ்டில் வாட்டர் மைனஸ் ஸ்ட்ரீம்னு வரும். எக்ஸுன்றது ஸ்டில் வாட்டர், ஒய்ன்றது ஸ்ட்ரீமு. டவுன் ஸ்ட்ரீம்னா அதை அப்படியே நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதோட இதை நம்ம ஸ்பீடோட இதில் தான் எடுத்துக்குவோம். ஸோ இதை நான் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்றதை யூன்னு எடுத்துக்கிறேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்றதை டின்னு எடுத்துக்கிறேன். அப்போ 27 டிவைட் பை u ப்ளஸ் 33 டிவைட் பை d ஈக்குவல் டு 6. அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருக்காங்க சேம் டைமாக. ஸோ அப்போ சேம் டைம்ன்றனால நம்ம இதை ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணிக்கலாமா? ஸோ இதை 36 km பை u ப்ளஸ் 22 km பை d. இதை நான் அப்படியே ஈக்குவல் பண்ணிக்கிறேன். ஸோ ஈக்குவல் பண்ணால் நமக்கு யூக்கும் டிக்கும் இருக்க ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 36 27ல் மைனஸ் பண்ணால் நமக்கு 9/u கிடைக்கும். அதே மாதிரி 33 - 22 11/d. ஸோ அப்போ அப்ஸ்ட்ரீம் டிவைட் பை டவுன் ஸ்ட்ரீமோட ரேஷியோ 9:11. ஸோ 9/11 தான் ரேஷியோ. இப்போ நம்ம இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 36 அப்ஸ்ட்ரீமாக, அப்போ 36 டிவைட் பை 9 4 வரும். அதே மாதிரி 44 டிவைட் பை 11 4 வரும். அப்போ டோட்டலாக 8 hours தான் அவங்க ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Some student in a group is 156 centimeter. If the 5 student of the average height is 160 join the group, then the average height of all the student in a group increased by 0.8 centimeter. What is the number of student in a group initially? ஸோ இதை ஃபஸ்ட்டு எப்படி பேசிக்காக சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். 156
ஸோ டோட்டலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ப்ளஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட ஆவரேஜ் வந்து 160, அதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டோட்டலாக 800 சென்டிமீட்டர் வரும். ஸோ அப்போ டோட்டலாக 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் ஆனதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 5 இருக்கும். டோட்டல் ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் 156.8 இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 156x ப்ளஸ் 800 = 156.8x இருக்கும். ப்ளஸ் இந்த 5ஐயும் 156.8 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 487 கிடைக்கும், 784 கிடைக்கும். ஸோ இது 800. ஸோ இந்த 800லேருந்து இந்த 785 மைனஸ் பண்ணால் நமக்கு பேலன்ஸ் வந்து 60 கிடைக்கும், 16. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 0.x. ஸோ 8 டேபிளில் கேன்சல் பண்ணால் 0.1, 2. ஸோ எக்ஸோட வேல்யூ 20. ஸோ இனிஷியலாக அங்கே 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. இதை நம்ம எப்படி ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணலான்னா, ஸோ இந்த ரெண்டு ஆவரேஜ், ஸோ நம்ம கொடுத்துருக்க டோட்டல் ஸ்டூடெண்ட் ஆவரேஜ், அதுக்கப்புறம் ஆட் ஆக போகிற ஆவரேஜ், இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 4. ஸோ அப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 5. ஸோ 20. ஸோ ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 20. இந்த 20 தான் இந்த 0.8. அப்போ 1 பார்ட் என்ன? 25. ஸோ இது வந்து 5 பேர் ஆட் ஆனதுக்கப்புறம், அப்போ 5 பேர் ஆட் ஆகிறதுக்கு முன்னாடி 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இதான் நம்ம ஷார்ட்கட்டில் 5 to 10 செகண்ட்ஸ் இதை சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A trader bought 2 articles for 490. He sold one at a loss of 20% and the other at a profit of 16%. If the selling price of the both article is the same, then cost price of the article sold at a 20% loss. ஓகே, நமக்கு இங்கே காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 490 வருதான். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 1, காஸ்ட் ப்ரைஸ் 2. இப்போ என்ன சொல்கிறாங்க, இதை வந்து ஒன்று லாஸ்ட்லேயும் இன்னொன்று ப்ராஃபிட்லேயும் விற்றுருந்தா செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், காஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸை 20% லாஸில் விற்றுருக்காங்க, அப்போ பேலன்ஸ் வந்து 80% இருக்கும். அடுத்து வந்து 16% ப்ராஃபிட்டில் விற்றுருக்காங்க. ஸோ 116/100. ஸோ அப்போ நான் அவங்க ப்ராஃபிட்டையும் லாஸையும் பண்ணதுக்கப்புறம் செல்லிங் ப்ரைஸ் வந்து ஈக்குவல் ஆகும்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ்க்கும் இருக்க ரேஷியோ கிடச்சிரும். ஸோ இந்த 490 எப்படி பிரிக்கிறோன்ற ரேஷியோ கிடச்சிரும். ஸோ 100 கேன்சல், 40, 58, ஸோ 29, 20. ஸோ CP1 / CP2 = 29/20 தான் ரேஷியோ. ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு 49 வருது. அப்போ ஒரு பார்ட் வந்து 10. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 1ஓட வேல்யூ வந்து 290, 2ஓடது வந்து 200. இப்போ 20% லாஸ்ட்டில் இருக்கிறதோட காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 290 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The value of tan square 30. ஸோ இது அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். ஸோ tan square 30, tan 30ஓட வேல்யூ 1/√3. ஸோ ஸ்கொயர் பண்ணால் 1/3 ப்ளஸ் sin 90ஓட வேல்யூ 1 தான். ஸோ ஸ்கொயர் பண்ணால் 1 தான். cot 60ஓட வேல்யூ 1/√3, ஸ்கொயர் பண்ணால் 1/3 ப்ளஸ் sin 30ஓட வேல்யூ 1/2, ஸ்கொயர் பண்ணால் 1/4 இன்ட்டு 1/√2 ஸ்கொயர் பண்ணால் 1/2 டிவைட் பை cos 60 √3/2 இன்ட்டு cot 30ஓட வேல்யூ √3/2 மைனஸ் அதே மாதிரி cos 60 கொடுத்துருக்காங்க 1/2 இன்ட்டு 1/2. ஸோ இது வந்து மல்டிப்ளை பண்ணால் 3/4 வரும், இது வந்து 1/4 வரும். அப்போ கீழே வந்து 2/4. ஸோ கேன்சல் பண்ணால் டினாமினேட்டரில் 1/2 இருக்கும். ஸோ அதே மாதிரி மேலே இது ரெண்டே ஆட் பண்ணால் 2 + 2/3, 2/3 + 1 வந்து 5/3. ஸோ மேலே வந்து 5/3 + 1/8 டிவைட் பை 1/2 இருக்கும். ஸோ இதை அப்படியே மேலே வந்தால் இங்கே வந்து 2ஆல் மல்டிப்ளை ஆகும். ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 43/24 இன்ட்டு 2 இருக்கும். ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணால் நமக்கு 12 கிடைக்கும். 43/12 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். If p minus 2q is equal to 3 and pq is equal to 5, then what is the value of p cube minus 8q cube? ஸோ இங்கே வந்து pயோட qவோட வேல்யூ வந்து 5 1ன்னு நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ pயோட வேல்யூ 5னா மைனஸ் 2 இன்ட்டு 1, ஸோ 2 தான் வரும், ஈக்குவல் டு 3. ஸோ இந்த வேல்யூ வந்து இதோட சாட்டிஸ்ஃபை ஆகுது நான் அஷ்யூம் பண்ணதோட. ஸோ அப்போ இதில் நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ p cube 125, 5 cube வந்து 125 மைனஸ் 8 ஏற்கனவே இருக்குது. ஸோ மறுபடியும் ஒரு 1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ -8, 117 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
Triangle ABC is inscribed in a circle with a center O such that angle ACB is equal to 115 degree. O is joined to A. What is the measure of the OAB? ஸோ வந்து நமக்கு டயக்ராம் இந்த மாதிரி தான் வரும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து OABயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நான் இந்த ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டராக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணால் இது வந்து எனக்கு சைக்ளிக் குவாட்ரிலேட்டர் ஆயிரும். ஸோ இதை வந்து நான் வந்து டின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஏபிசிடின்றது நமக்கு ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டர். அப்போ ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள் வந்து 180 டிகிரியில் இருக்கணுமா. சி வந்து 115னா டி வந்து 65 டிகிரியாக இருக்கும். ஓகே, அடுத்து வந்து நம்ம வந்து சர்க்கம் சென்டரோட ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ சர்க்கம் சென்டரில் ஒரு கார்ட்லேருந்து மேலே வந்து சர்க்கம்ஃபரன்ஸில் இருந்தால் அது தீட்டா, அதே வந்து சென்டரில் இருந்தால் அது வந்து 2 தீட்டாவாக இருக்கும். ஸோ அப்போ இதை நான் ஜாயின் பண்ணிட்டா 65ன்றது தீட்டா, அப்போ ஓவில் இருக்கிறது வந்து 2 தீட்டாவாக இருக்கும். 130 டிகிரியாக இருக்கும். அப்போ இது ரெண்டுமே ரேடியஸ், அப்போ ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ 130னா பேலன்ஸ் இருக்கிறது 50 டிகிரி. 50 டிகிரியில் பாதி வந்து 25 டிகிரி. ஸோ ஓஏபியோட வேல்யூ வந்து 25 டிகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். x plus 2 is equal to 2. 1 by x plus 1 by y is equal to 18 by 5. Then the value of x cube plus y cube. ஸோ இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் மேலே வந்து x ப்ளஸ் ஒய்னு வரும். ஸோ அந்த x ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 2 by xy is equal to 18 by 9. ஸோ 18 by 5 கேன்சல் பண்ணால் நமக்கு 9. ஸோ xyயோட வேல்யூ 5 by 9ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த வேல்யூ இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ x cube ப்ளஸ் y cube is equal to x plus y into x plus y whole square minus 3xy. ஸோ இது வந்து நான் டிரைவ் பண்ணியிருக்கேன். a plus b whole square ஃபார்முலா வந்து நான் அந்த ஃபார்முலாவுக்குள்ள ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். நான் அது வந்து ஸ்டெப்ஸு நிறையா போகுன்றனால. ஸோ 2 into 2 square 4, 4 minus 3 into 5 by 9. ஸோ 5 by 3 கிடைக்கும். ஸோ 4லேருந்து 5 by 3 மைனஸ் பண்ணால் நமக்கு 12 minus by 7 by 3 கிடைக்கும். ஸோ 7 by 3 into 2, 14 by 3. ஸோ இதை நான் மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றினா 4, 2 by 3 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஷேப்டு ஃபீல்ட் இஸ் 1764 மீட்டர் ஸ்கொயர். The breadth of the regular park is 1/3 of the side of the square field and its length is 2 times its breadth. What is the cost of the leveling the park at a 15 rupees per meter square? ஓகே, இப்போ வந்து ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியாவோட ஸ்கொயரோட ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் இஸ் equal to 1764. ஸோ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணால் நமக்கு ஏவோட வேல்யூ 42 ஸ்கொயர் பண்ணால் 1764 கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, பிரெத்தோட வேல்யூ வந்து 1/3 ஆஃப் ஏரியா ஆஃப் த சைட் ஆஃப் த ஸ்கொயர் ஃபீல்ட் தான். ஸோ 1/3 into 42, அப்போ பிரெத்தோட வேல்யூ வந்து 14. ஸோ பிரெத்தோட வேல்யூ 14. அப்போ லென்த் இஸ் 2 times இஸ் பிரெத்துன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லென்த்தோட வேல்யூ 28. இப்போ என்ன கேட்குறாங்க, காஸ்ட் ஆஃப் த லெவலிங் ஆஃப் த பார்க். ஸோ ரெக்டாங்குலரோட ஏரியா கண்டுபிடிக்கணும். அதை 15ஓட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு காஸ்ட் கிடச்சிடும். ஸோ 24 into 28 into 14 into 15 தான் நமக்கு காஸ்ட். ஸோ 14 into 15 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 210 கிடைக்கும். ஸோ 210 into 28 வந்து ஸோ 5800 தான் நமக்கு காஸ்ட் ஆஃப் லெவலிங் ஆஃப் த பார்க். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். x square plus 4y square is equal to 53, x minus 2y is equal to 15. Then what is the value of x cube minus 8y cube? ஸோ இப்போ இதை நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணுறேன். x minus 2y whole square is equal to x square plus 4y square minus, ஸோ ஏற்கனவே அங்கே ஒரு 2 இருக்கும். ஸோ 2 into 2 4xy. ஸோ இதோட வேல்யூ 5 ஸ்கொயர் பண்ணால் 25 is equal to இதோட வேல்யூ 53ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 53 minus 4xy. ஸோ அந்த minus 4xy இந்த பக்கம் வந்துடும். 4xy is equal to 53லேருந்து 25 மைனஸ் பண்ணால் 28. அப்போ xyயோட வேல்யூ 7. ஸோ எக்ஸோடைய வேல்யூ நம்ம 7ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே க்யூப் பண்ண போகிறோம். க்யூப் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். ஸோ x minus 2y whole cube is equal to x cube minus 8y cube minus
3 இன்ட்டு இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ 6xy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2y வேல்யூ. ஸோ இப்போ இதை வந்து 5 வந்து க்யூப் பண்ணால் 125 is equal to x cube minus 8y cube minus 6. ஸோ xyயோட வேல்யூ இங்கே நமக்கு 7 தெரியும். ஸோ 42 இன்ட்டு 5. ஸோ 42 இன்ட்டு 5 வந்து 210. ஸோ 210 இதோட நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 335 தான் ஆன்சர்.